என் தங்கமே, வாழ்க்கையில் ஒரு மனிதன் உண்மையாக பெரிய சுமையை உணரும் தருணம் எப்போது தெரியுமா? அவன் தனக்காக மட்டும் வாழாமல் குடும்பத்திற்காக வாழ ஆரம்பிக்கும் போது. அந்த நேரத்தில் அவன் மனதில் பல எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும். வீட்டின் தேவைகள், குழந்தைகளின் எதிர்காலம், பெற்றோரின் நலன், நாளைய பாதுகாப்பு, இந்த எல்லா எண்ணங்களும் அவன் மனதில் ஒன்றாக சேர்ந்து ஒரு பெரிய பொறுப்பாக மாறிவிடும். அப்போது சில நேரங்களில் ஒரு கேள்வி உள்ளத்தில் எழும். நான் சேமிக்க நினைக்கிறேன், ஆனால் ஏன் அது முடியவில்லை என்று. அந்த கேள்வி மிகவும் உண்மையானது. ஏனெனில் வாழ்க்கையில் சம்பாதிப்பது மட்டும் போதாது. அதை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் மனிதனின் ஆசை. ஆனால் குடும்ப பொறுப்புகள் பல நேரங்களில் அந்த சேமிப்பை தடுக்கிறது போல தோன்றும். என் தங்கமே, அந்த உணர்வு வந்தால் முதலில் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக்கொள். குடும்பத்திற்காக செலவழிக்கும் பணம் வீணாகும் பணம் அல்ல. அது ஒரு அன்பின் வடிவம். ஒரு குழந்தையின் கல்விக்காக செலவழிக்கும் பணம், ஒரு பெற்றோரின் உடல்நலத்திற்காக செலவழிக்கும் பணம், வீட்டின் தேவைகளுக்காக செலவழிக்கும் பணம், இவை எல்லாம் வெறும் செலவுகள் அல்ல. அவை வாழ்க்கையை தாங்கி நிற்கும் தூண்கள். சில நேரங்களில் அந்த செலவுகள் அதிகமாக இருப்பதால் சேமிப்பு மெதுவாக இருக்கலாம். அதனால் மனம் சோர்வடையலாம். ஆனால் அந்த உணர்வு வந்தால் நீ உன்னை குறைத்து பார்க்க வேண்டியதில்லை. ஏனெனில் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு நிற்கும் மனிதன் தான் வாழ்க்கையின் உண்மையான வீரன். இந்த உலகத்தில் பலர் தங்கள் பொறுப்புகளை தவிர்த்து ஓடுகிறார்கள். சிலர் தங்களுக்காக மட்டும் வாழ்கிறார்கள். ஆனால் சிலர் மட்டும் தான் குடும்பத்தின் நலனை முன்னிலையில் வைத்து வாழ்கிறார்கள். அந்த சிலரில் நீயும் ஒருவன். என் தங்கமே, வாழ்க்கை சில நேரங்களில் நம்மை சோதிக்கிறது போல தோன்றலாம். ஆனால் அந்த சோதனைகள் நம்மை உடைக்க அல்ல, நம்மை உருவாக்கத்தான். இன்று நீ சந்திக்கும் சிரமங்கள் உன் உள்ளத்தில் ஒரு பெரிய பொறுமையை உருவாக்கிக் கொண்டிருக்கின்றன. ஒரு மரம் பெரிய நிழல் தர வேண்டும் என்றால் அது முதலில் பல வருடங்கள் அமைதியாக வளர வேண்டும். அந்த காலத்தில் அது மழையையும் வெயிலையும் தாங்கி நிற்க வேண்டும். பின்னர்தான் அது ஒரு பெரிய மரமாக மாறும். அதேபோல மனிதனின் வாழ்க்கையிலும் சில காலங்கள் இருக்கும். அந்த காலத்தில் அவன் அதிகம் சேமிக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் அவன் செய்த உழைப்பு வீணாகாது. அந்த உழைப்பு ஒரு நாள் அவனுக்கு ஒரு நிலையான பாதையை உருவாக்கும். என் தங்கமே, ஒரு குடும்பம் அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் யாரோ ஒருவர் அந்த சுமையை அமைதியாக தாங்கிக் கொண்டிருக்க வேண்டும். அந்த மனிதன் தான் அந்த வீட்டின் உண்மையான சக்தி. அவன் கையில் பெரிய செல்வம் இல்லாவிட்டாலும் அவன் மனதில் இருக்கும் பொறுப்பு அந்த குடும்பத்தை பாதுகாக்கும். நீ இன்று அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறாய். அதனால் தான் சில நேரங்களில் உன் மனதில் கவலை வருகிறது. ஆனால் அந்த கவலை உன் பலவீனம் அல்ல, அது உன் அன்பின் அடையாளம். ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் இந்த நாட்களை நினைத்து புரிந்து கொள்வாய். அந்த காலத்தில் நான் மிகவும் முயற்சி செய்தேன் என்று. அந்த முயற்சி தான் என்னை இன்று இருக்கும் நிலைக்கு கொண்டு வந்தது என்று. என் தங்கமே, வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் ஒரே நேரத்தில் கிடைக்காது. சில விஷயங்கள் மெதுவாக வரும். சில விஷயங்கள் தாமதமாக வரும். ஆனால் தாமதமாக வரும் விஷயங்கள் மிகவும் நிலையானதாக இருக்கும். நீ இன்று செய்யும் ஒவ்வொரு சிறிய முயற்சியும் முக்கியமானது. சிறிய சேமிப்புகள் கூட காலம் கடந்த பிறகு பெரிய பாதுகாப்பாக மாறும். முக்கியமானது என்னவென்றால் நம்பிக்கையை இழக்காமல் தொடர்வது. சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை மெதுவாக நடக்க கற்றுக் கொடுக்கிறது. அந்த மெதுவான நடை தான் நமக்கு நிலையான பாதையை தரும். அவசரமாக ஓடும் மனிதன் சில நேரங்களில் வழியை இழந்து விடலாம். ஆனால் பொறுமையாக நடக்கும் மனிதன் தனது இலக்கை அடைவான். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இன்று இருக்கும் பொறுப்புகள் உன்னை சோர்வடைய செய்யலாம். ஆனால் அந்த பொறுப்புகள் இல்லாமல் இருந்தால் வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்காது. அந்த பொறுப்புகள் தான் உன் வாழ்க்கையை மதிப்புள்ளதாக்குகின்றன. ஒரு நாள் உன் குடும்பம் அமைதியாக இருக்கும் போது, அவர்கள் சிரித்து பேசும்போது, அந்த அமைதிக்குள் உன் உழைப்பின் சுவடு இருக்கும். அந்த உணர்வு தான் ஒரு மனிதனின் உண்மையான செல்வம். அந்த செல்வத்தை எந்த பணத்தாலும் வாங்க முடியாது.
அது உன் அன்பாலும் உன் பொறுப்பாலும் உருவாகும். என் தங்கமே, அதனால் உன் மனதில் தாழ்வு உணர்வு வர விடாதே. உன் வாழ்க்கை வீணாகவில்லை. நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் ஒரு அர்த்தம் கொண்டது. ஒரு நாள் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலை வரும். அந்த நாளில் நீ அமைதியாக நினைப்பாய், இந்த எல்லா சிரமங்களும் என்னை உடைக்கவில்லை, அது என்னை வலிமையாக்கியது என்று. அந்த உணர்வு தான் வாழ்க்கையின் உண்மையான வெற்றி. அந்த வெற்றி வந்த பிறகு எந்த சிரமமும் உன்னை பயமுறுத்த முடியாது. ஏனெனில் உன் உள்ளத்தில் ஒரு வலிமையான அமைதி இருக்கும். என் தங்கமே, அந்த அமைதியை காப்பாற்றிக் கொள். உன் மனதை காப்பாற்று. உன் முயற்சியை தொடர்ந்து கொள். வாழ்க்கை மெதுவாக உன்னை ஒரு நல்ல பாதைக்கு அழைத்து செல்லும். அந்த பாதை ஒரு நாள் உனக்கு நிம்மதியையும் பாதுகாப்பையும் தரும். அந்த நாள் வராமல் போகாது. அது உன் வாழ்க்கையின் ஒரு அழகான காலமாக வந்து சேரும். என் தங்கமே, வாழ்க்கையின் பாதையில் நடந்து கொண்டிருக்கும்போது சில நேரங்களில் மனம் மிகவும் சோர்வாக உணரலாம். அந்த சோர்வு உடலின் சோர்வு அல்ல, அது உள்ளத்தின் சோர்வு. தினமும் பொறுப்புகளை நினைத்து எழுவது, குடும்பத்தின் தேவைகளை நினைத்து உழைப்பது, எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படுவது, இந்த எல்லா விஷயங்களும் மனதில் ஒரு மெதுவான அழுத்தத்தை உருவாக்கும். அந்த அழுத்தம் தான் சில நேரங்களில் மனிதனை அமைதியாக உட்கார வைத்து சிந்திக்க வைக்கும். அந்த நேரத்தில் உன் மனம் உன்னிடம் பேச ஆரம்பிக்கும். நான் இவ்வளவு முயற்சி செய்கிறேன், ஆனாலும் இன்னும் ஏன் வாழ்க்கை சற்று கடினமாக இருக்கிறது என்று கேட்கலாம். அந்த கேள்வி தவறானது அல்ல. அது உண்மையான வாழ்க்கையை வாழும் மனிதர்களின் கேள்வி. என் தங்கமே, இந்த உலகத்தில் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பாதை கிடைக்காது. சிலருக்கு வாழ்க்கை விரைவாக முன்னேறும் போல தோன்றும். சிலருக்கு அது மெதுவாக நகரும். அந்த மெதுவான நடைதான் சில நேரங்களில் மிகவும் வலிமையான வாழ்க்கையை உருவாக்கும். ஒரு ஆறு மலைகளின் நடுவே மெதுவாக ஓடும். அது சில நேரங்களில் கற்களை சந்திக்கும், சில நேரங்களில் தடைகளை சந்திக்கும். ஆனால் அது நிற்காது. அது மெதுவாக தன் வழியை உருவாக்கிக் கொண்டு செல்லும். காலம் சென்ற பிறகு அந்த ஆறு பெரிய நதியாக மாறும். அதேபோல மனிதனின் வாழ்க்கையும் சில நேரங்களில் தடைகளை சந்திக்கும். குடும்ப பொறுப்புகள், எதிர்பாராத செலவுகள், எதிர்காலத்தின் பயம், இவை எல்லாம் அந்த கற்களைப் போல இருக்கும். ஆனால் அந்த தடைகள் இருந்தாலும் வாழ்க்கை நிற்காது. அது மெதுவாக முன்னேறிக் கொண்டே இருக்கும். என் தங்கமே, ஒரு மனிதன் தனது குடும்பத்தை பாதுகாப்பாக வைத்திருக்க முயற்சி செய்வது மிகவும் பெரிய விஷயம். அது எளிதானது அல்ல. பல நேரங்களில் அந்த முயற்சிக்குள் அவன் தனது ஆசைகளை கூட தள்ளி வைக்க வேண்டி வரும். ஆனால் அந்த தியாகம் தான் ஒரு குடும்பத்தை வலிமையாக வைத்திருக்கும். சில நேரங்களில் நீ உன் மனதில் எண்ணியிருக்கலாம், நான் கொஞ்சம் சேமிக்க முடிந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் என்று. அந்த எண்ணம் தவறானது அல்ல. அது உன் பொறுப்புணர்ச்சியின் அடையாளம். ஆனால் அந்த எண்ணம் உன்னை சோர்வடையச் செய்யக்கூடாது. ஏனெனில் வாழ்க்கை ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் தராது. சில விஷயங்கள் காலம் எடுத்துக்கொண்டு தான் உருவாகும். இன்று மெதுவாக இருக்கும் சேமிப்பு கூட நாளை ஒரு பெரிய பாதுகாப்பாக மாறலாம். என் தங்கமே, மனிதன் வாழ்க்கையில் மிகவும் கவனிக்க வேண்டிய ஒன்று உள்ளது. அது என்னவென்றால் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இருந்தால் எந்த சூழ்நிலையிலும் மனிதன் தனது பாதையை தொடர முடியும். சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை சோதிக்கிறது போல தோன்றும். ஆனால் அந்த சோதனைகள் நம்மை உடைக்க அல்ல, நம்மை வலிமையாக்கத்தான். ஒவ்வொரு சிரமமும் ஒரு பாடம் கற்றுத்தருகிறது. அந்த பாடம் தான் நாளை நமக்கு உதவும். ஒரு மரம் பெரியதாக வளர வேண்டும் என்றால் அதன் வேர்கள் மிகவும் ஆழமாக இருக்க வேண்டும். அந்த வேர்கள் மண்ணுக்குள் இருக்கும். யாருக்கும் அது தெரியாது. ஆனால் அந்த தெரியாத வேர்களே அந்த மரத்தை நிலைத்து நிற்க வைக்கும். அதேபோல உன் வாழ்க்கையிலும் சில வலிமைகள் உருவாகிக் கொண்டிருக்கின்றன. உன் பொறுமை, உன் பொறுப்பு, உன் அன்பு, இந்த மூன்றும் தான் உன் வாழ்க்கையின் வேர்கள். இந்த வேர்கள் வலிமையாக இருந்தால் எந்த சூழ்நிலையும் உன்னை வீழ்த்த முடியாது. என் தங்கமே, ஒரு நாள் உன் வாழ்க்கையில் ஒரு அமைதியான மாற்றம் வரும். அந்த மாற்றம் வெளியில் பெரியதாக தெரியாமல் இருக்கலாம்.
ஆனால் உன் மனதில் ஒரு நிம்மதி உருவாகும். அந்த நிம்மதி தான் உண்மையான செல்வம். அந்த நேரத்தில் நீ உன் பழைய நாட்களை நினைத்து பார்க்கலாம். அப்போது நீ புரிந்து கொள்வாய், அந்த காலத்தில் நான் மிகவும் கவலைப்பட்டேன். ஆனால் அந்த கவலைகள் தான் என்னை பொறுமையாக இருக்க கற்றுக் கொடுத்தது என்று. அந்த புரிதல் வந்த பிறகு உன் மனதில் ஒரு பெரிய அமைதி இருக்கும். அந்த அமைதி இருந்தால் வாழ்க்கை எந்த சிரமத்தையும் தரினாலும் நீ அதை சமாளிக்க முடியும். என் தங்கமே, உன் வாழ்க்கை வீணாகவில்லை. நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் ஒரு அர்த்தம் கொண்டது. குடும்பத்தின் அமைதி, அவர்களின் பாதுகாப்பு, அவர்களின் நம்பிக்கை, இந்த எல்லாவற்றிலும் உன் உழைப்பின் தடம் இருக்கிறது. ஒரு நாள் அந்த உண்மை வெளிச்சத்தில் தெரியும். அந்த நாளில் யாருடைய வார்த்தையும் உன்னை காயப்படுத்த முடியாது. ஏனெனில் உன் மனதில் ஒரு உறுதியான நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம். அந்த செல்வம் இருந்தால் மனிதன் எந்த சூழ்நிலையிலும் உடையாமல் நிற்க முடியும். என் தங்கமே, அதனால் உன் மனதை தளர விடாதே. உன் முயற்சியை நிறுத்தாதே. உன் பொறுப்பை கைவிடாதே. வாழ்க்கை மெதுவாக உன்னை ஒரு நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும். அந்த நாள் வந்தால் நீ அமைதியாக உன் மனதில் ஒரு நன்றி உணர்வை உணர்வாய். ஏனெனில் அந்த நேரத்தில் நீ புரிந்து கொள்வாய், இந்த நீண்ட பாதை வீணாகவில்லை என்று. அந்த பாதை தான் உன்னை இன்று இருக்கும் வலிமையான மனிதனாக மாற்றியது என்று. என் தங்கமே, வாழ்க்கையை அமைதியாக கவனித்து பார்த்தால் ஒரு விஷயம் மெதுவாக நமக்கு புரியும். மனிதன் வெளியில் பார்க்கும் வாழ்க்கை ஒன்றாக இருக்கும், ஆனால் அவன் உள்ளத்தில் நடக்கும் வாழ்க்கை இன்னொரு உலகமாக இருக்கும். வெளியில் சிரித்து கொண்டிருக்கும் மனிதனின் உள்ளத்தில் சில நேரங்களில் பல கவலைகள் இருக்கும். அந்த கவலைகளை யாரிடமும் சொல்லாமல் அவன் அமைதியாக தாங்கிக் கொள்வான். ஏனெனில் அவன் மனதில் ஒரு உணர்வு இருக்கும், நான் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற பொறுப்பு. அந்த பொறுப்பு தான் ஒரு மனிதனை மாற்றுகிறது. அவன் முன்பு போல சுலபமாக சிரிக்க முடியாமல் போகலாம். அவன் ஒவ்வொரு முடிவையும் எடுக்கும்போது பல விஷயங்களை நினைத்து பார்த்து தான் முடிவு எடுப்பான். குடும்பத்தின் தேவைகள், எதிர்காலத்தின் பாதுகாப்பு, வாழ்க்கையின் நிலைத்தன்மை, இந்த எல்லா விஷயங்களும் அவன் மனதில் ஒரே நேரத்தில் சுழலும். என் தங்கமே, அந்த சுழற்சிக்குள் சில நேரங்களில் ஒரு சின்ன வருத்தம் தோன்றலாம். நான் கொஞ்சம் கூட சேமிக்க முடியாமல் இருக்கிறேனே என்ற எண்ணம் மெதுவாக மனதை காயப்படுத்தலாம். அந்த எண்ணம் வந்தால் சில நேரங்களில் மனிதன் தன்னையே குறைத்து பார்க்க ஆரம்பிப்பான். ஆனால் ஒரு உண்மையை நீ மறந்துவிடக்கூடாது. குடும்பத்தின் நிம்மதிக்காக செலவாகும் பணம் ஒருபோதும் வீணாகாது. அது ஒரு முதலீடு. அந்த முதலீடு வங்கியில் இருக்கும் பணமாக தெரியாது. ஆனால் அது மனிதர்களின் நம்பிக்கையாக மாறும். ஒரு குழந்தை அமைதியாக பள்ளிக்கு சென்று படிக்கிறது என்றால் அதன் பின்னால் ஒரு தந்தையின் உழைப்பு இருக்கும். ஒரு குடும்பம் நிம்மதியாக சாப்பிட்டு உறங்குகிறது என்றால் அதன் பின்னால் யாரோ ஒருவரின் பொறுப்பு இருக்கும். அந்த மனிதன் தான் அந்த வீட்டின் அமைதியான சக்தி. என் தங்கமே, வாழ்க்கையில் சில விஷயங்கள் மெதுவாக தான் உருவாகும். ஒரு வீடு கட்டுவதற்கு நேரம் தேவை. ஒரு மரம் வளர்வதற்கு ஆண்டுகள் தேவை. அதுபோல வாழ்க்கையின் பாதுகாப்பும் மெதுவாக தான் உருவாகும். இன்று உன்னிடம் பெரிய சேமிப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உன்னிடம் ஒரு பெரிய விஷயம் இருக்கிறது, அது பொறுப்பு. அந்த பொறுப்பு தான் உன் வாழ்க்கையின் உண்மையான செல்வம். சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை மெதுவாக நகர்த்தும். அந்த மெதுவான நடை நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் அந்த நடை தான் நம்மை தவறான பாதையில் போகாமல் காப்பாற்றும். ஒரு ஆறு மலைகளின் நடுவே ஓடும் போது அது ஒரே நேரத்தில் வேகமாக ஓடாது. அது மெதுவாக கற்களை தாண்டி தன் வழியை உருவாக்கி கொண்டு செல்லும். அந்த பொறுமை தான் அந்த ஆற்றை ஒரு பெரிய நதியாக மாற்றும். அதேபோல உன் வாழ்க்கையும் இருக்கலாம். இன்று சில விஷயங்கள் மெதுவாக இருக்கலாம். ஆனால் அந்த மெதுவான காலம் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறது. என் தங்கமே, ஒரு மனிதன் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா? அவன் மனதை உடையாமல் காப்பாற்றுவது. பணம் இல்லாமல் இருந்தாலும் மனம் வலிமையாக இருந்தால் வாழ்க்கை மீண்டும் உருவாகும். ஆனால் மனம் உடைந்து விட்டால் பெரிய செல்வமும் அமைதியை தராது.
அதனால் தான் உன் மனதை காப்பாற்றுவது மிகவும் முக்கியம். சில நேரங்களில் உலகம் நம்மை மற்றவர்களுடன் ஒப்பிடும். யாரிடம் என்ன இருக்கிறது என்று பார்த்து பேசும். ஆனால் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம் அந்த ஒப்பீட்டில் இல்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் தனி பாதை இருக்கும். அந்த பாதை சில நேரங்களில் நீளமாக இருக்கும். ஆனால் அந்த நீளமான பாதையில் தான் பல அனுபவங்கள் இருக்கும். என் தங்கமே, அந்த அனுபவங்கள் தான் மனிதனை அறிவாளியாக மாற்றும். இன்று நீ சந்திக்கும் சிரமங்கள் நாளை உனக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்கும். ஒரு நாள் உன் வாழ்க்கையில் ஒரு அமைதியான மாற்றம் வரும். அந்த மாற்றம் பெரிய சத்தத்தோடு வராது. ஆனால் உன் மனதில் ஒரு நம்பிக்கை உருவாகும். அந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையின் புதிய கதவை திறக்கும். அந்த நாளில் நீ உன் பழைய நாட்களை நினைத்து பார்க்கலாம். அப்போது நீ சிரித்து நினைப்பாய், அந்த காலத்தில் நான் மிகவும் கவலைப்பட்டேன் என்று. ஆனால் அந்த கவலைகள் தான் என்னை வாழ்க்கையை புரிந்து கொள்ள வைத்தது என்று. அந்த உணர்வு வந்த பிறகு உன் மனதில் ஒரு பெரிய அமைதி இருக்கும். அந்த அமைதி தான் வாழ்க்கையின் உண்மையான செல்வம். ஏனெனில் அந்த அமைதி இருந்தால் வாழ்க்கை எந்த சிரமத்தையும் தரினாலும் நீ அதை சமாளிக்க முடியும். என் தங்கமே, உன் வாழ்க்கை வீணாகவில்லை. நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் ஒரு அர்த்தம் கொண்டது. குடும்பத்தின் நம்பிக்கை, அவர்களின் பாதுகாப்பு, அவர்களின் சிரிப்பு, இந்த எல்லாவற்றிலும் உன் உழைப்பின் ஒளி இருக்கிறது. ஒரு நாள் அந்த உண்மை அனைவருக்கும் தெரியும். அந்த நாளில் உன் மனதில் எந்த வருத்தமும் இருக்காது. ஒரு அமைதியான மகிழ்ச்சி மட்டும் இருக்கும். ஏனெனில் அந்த நேரத்தில் நீ புரிந்து கொள்வாய், இந்த எல்லா சிரமங்களும் என்னை உடைக்கவில்லை, அது என்னை வலிமையான மனிதனாக மாற்றியது என்று. அந்த உணர்வு தான் வாழ்க்கையின் உண்மையான வெற்றி. அந்த வெற்றி வந்த பிறகு எந்த சோதனையும் உன்னை பயமுறுத்த முடியாது. ஏனெனில் உன் உள்ளத்தில் ஒரு உறுதியான நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையின் வெளிச்சம். என் தங்கமே, அந்த வெளிச்சத்தை நம்பி நடந்து கொண்டே இரு. உன் மனதை காப்பாற்று. உன் முயற்சியை நிறுத்தாதே. வாழ்க்கை மெதுவாக உன்னை ஒரு நல்ல இடத்திற்கு அழைத்து செல்லும். அந்த நாள் வந்தால் நீ அமைதியாக சிரிப்பாய். ஏனெனில் அந்த நாளில் நீ புரிந்து கொள்வாய், இந்த நீண்ட பயணம் வீணாகவில்லை என்று. அந்த பயணம் தான் உன் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம் என்று. என் தங்கமே, வாழ்க்கையின் பாதையை நீண்ட நேரம் கவனித்து பார்த்தால் ஒரு ஆழமான உண்மை மெதுவாக மனதில் தோன்றும். மனிதன் பல நேரங்களில் வாழ்க்கையை வெறும் பணம், பொருள், வசதி ஆகியவற்றால் அளவிட ஆரம்பித்து விடுகிறான். ஆனால் வாழ்க்கை அவ்வளவு எளிதான கணக்கு அல்ல. வாழ்க்கை ஒரு பயணம். அந்த பயணத்தில் மனிதன் அனுபவிக்கும் உணர்வுகள் தான் அவன் வாழ்க்கையின் உண்மையான செல்வம். ஒரு மனிதன் குடும்பத்தின் நடுவே வாழ ஆரம்பிக்கும் போது அவன் வாழ்க்கையின் அர்த்தம் மாறி விடுகிறது. அவன் தனக்காக மட்டும் சிந்திப்பவன் இல்லை. அவன் எண்ணங்கள் குடும்பத்தை சுற்றி தான் சுழலும். வீட்டில் இருக்கும் ஒவ்வொருவரின் நிம்மதியும் அவன் மனதில் ஒரு பொறுப்பாக மாறிவிடும். அந்த பொறுப்பு அவனை சில நேரங்களில் மிகவும் சோர்வடைய செய்யலாம். ஆனால் அதே பொறுப்பு தான் அவன் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய அர்த்தத்தை தரும். என் தங்கமே, பல நேரங்களில் நாம் வாழ்க்கையை வெளியில் பார்க்கும் காட்சிகளுடன் ஒப்பிட்டு விடுகிறோம். யாரோ ஒருவர் ஒரு வீடு வாங்கியிருக்கலாம். யாரோ ஒருவர் பெரிய சேமிப்பு வைத்திருக்கலாம். அந்த காட்சிகளை பார்த்தால் சில நேரங்களில் மனதில் ஒரு சின்ன துக்கம் தோன்றலாம். நான் இன்னும் அந்த நிலைக்கு வரவில்லை என்ற எண்ணம் உள்ளத்தில் எழலாம். ஆனால் வாழ்க்கையின் உண்மை என்ன தெரியுமா? ஒவ்வொரு மனிதனின் பாதையும் தனித்துவமானது. யாருடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்காது. ஒருவரின் பயணம் வேகமாக இருக்கும். இன்னொருவரின் பயணம் மெதுவாக இருக்கும். அந்த மெதுவான பயணம் தோல்வி அல்ல. அது ஒரு அமைதியான உருவாக்கம். ஒரு விதையை மண்ணில் போட்டால் அது உடனே மரமாக மாறாது. அது முதலில் முளைக்கும். பின்னர் மெதுவாக வளர ஆரம்பிக்கும். அந்த வளர்ச்சி யாருக்கும் தெரியாமல் அமைதியாக நடக்கும். ஆனால் காலம் சென்ற பிறகு அந்த விதை ஒரு பெரிய மரமாக மாறும். அந்த மரம் பலருக்கு நிழலும் பழமும் தரும். அதேபோல மனிதனின் வாழ்க்கையிலும் சில காலங்கள் இருக்கும். அந்த காலங்களில் அவன் அமைதியாக உழைத்து கொண்டு இருப்பான்.
வெளியில் பெரிய மாற்றம் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உள்ளத்தில் அவன் ஒரு வலிமையை உருவாக்கிக் கொண்டிருப்பான். என் தங்கமே, இன்று நீ உன் குடும்பத்திற்காக செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் ஒரு விதையைப் போல. அந்த விதை இன்று சிறியதாக தோன்றலாம். ஆனால் நாளை அது ஒரு பெரிய பாதுகாப்பாக மாறும். சில நேரங்களில் நாம் சேமிக்க முடியாமல் இருப்பது போல தோன்றலாம். ஆனால் வாழ்க்கையில் சேமிப்பு என்றால் அது பணம் மட்டும் அல்ல. நம்பிக்கை ஒரு சேமிப்பு, அனுபவம் ஒரு சேமிப்பு, மனிதர்களின் அன்பு ஒரு சேமிப்பு. இந்த மூன்றும் இருந்தால் வாழ்க்கை ஒருநாள் நமக்கு ஒரு நல்ல நிலையை தரும். அந்த நிலை பணத்தால் மட்டும் வராது, அது மன அமைதியுடன் வரும். என் தங்கமே, மனிதன் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒன்று அவன் மனதில் இருக்கும் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இருந்தால் எந்த சிரமமும் அவனை நீண்ட நேரம் தடுக்க முடியாது. அவன் மீண்டும் எழுந்து நடக்க ஆரம்பிப்பான். சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை மெதுவாக கற்றுக் கொடுக்கிறது. அந்த பாடங்கள் சில நேரங்களில் சிரமமாக இருக்கும். ஆனால் அந்த பாடங்கள் இல்லாமல் இருந்தால் மனிதன் வாழ்க்கையை ஆழமாக புரிந்து கொள்ள முடியாது. நீ இன்று அனுபவிக்கும் சிரமங்கள் நாளை உனக்கு ஒரு பெரிய புரிதலை தரும். அந்த புரிதல் வந்த பிறகு நீ வாழ்க்கையை வேறு பார்வையில் பார்க்க ஆரம்பிப்பாய். ஒரு நாள் உன் வாழ்க்கையில் ஒரு அமைதியான மாற்றம் வரும். அந்த மாற்றம் வெளியில் பெரிய சத்தத்தோடு வராது. ஆனால் உன் மனதில் ஒரு நிம்மதி உருவாகும். அந்த நிம்மதி தான் வாழ்க்கையின் உண்மையான செல்வம். ஏனெனில் அந்த நிம்மதி இருந்தால் மனிதன் எந்த சூழ்நிலையிலும் அமைதியாக இருக்க முடியும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இன்று இருக்கும் சிரமங்கள் நிரந்தரமானவை அல்ல. அவை ஒரு காலம் மட்டுமே. அந்த காலம் கடந்த பிறகு வாழ்க்கை புதிய பாதையை காட்டும். அந்த நாளில் நீ உன் பழைய நாட்களை நினைத்து பார்க்கலாம். அப்போது நீ புரிந்து கொள்வாய், அந்த நாட்களில் நான் மிகவும் கவலைப்பட்டேன். ஆனால் அந்த கவலைகள் தான் என்னை வலிமையான மனிதனாக மாற்றியது என்று. அந்த உணர்வு வந்த பிறகு உன் மனதில் ஒரு பெரிய அமைதி இருக்கும். அந்த அமைதி தான் வாழ்க்கையின் உண்மையான வெற்றி. ஏனெனில் அந்த அமைதி இருந்தால் எந்த சிரமமும் உன்னை பயமுறுத்த முடியாது. எந்த வார்த்தையும் உன்னை காயப்படுத்த முடியாது. என் தங்கமே, அதனால் உன் மனதை தளர விடாதே. உன் முயற்சியை நிறுத்தாதே. உன் பொறுப்பை கைவிடாதே. வாழ்க்கை மெதுவாக உன்னை ஒரு நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும். அந்த நாள் வந்தால் நீ அமைதியாக சிரிப்பாய். ஏனெனில் அந்த நாளில் நீ புரிந்து கொள்வாய், இந்த நீண்ட பயணம் வீணாகவில்லை என்று. அந்த பயணம் தான் உன்னை இன்று இருக்கும் வலிமையான மனிதனாக மாற்றியது என்று. அந்த உணர்வு தான் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம். அந்த செல்வம் உன்னிடம் இருந்தால் வாழ்க்கை எந்த பாதையிலும் சென்றாலும் நீ அமைதியாக நடந்து செல்ல முடியும். என் தங்கமே, அந்த அமைதியை காப்பாற்றிக் கொள். உன் மனதை காப்பாற்று. உன் முயற்சியை தொடர்ந்து கொள். ஒரு நாள் வாழ்க்கை உனக்கு ஒரு அழகான காலை தரும். அந்த காலையில் நீ உன் மனதில் ஒரு நிம்மதியை உணர்வாய். அந்த நிம்மதி தான் நீ இதுவரை தேடிய உண்மையான செல்வம் என்று அப்போது புரியும். என் தங்கமே, வாழ்க்கை என்ற பாதை ஒருபோதும் நேராக மட்டும் செல்லாது. அது சில நேரங்களில் மெல்ல திரும்பும், சில நேரங்களில் உயரமான மலைகளை ஏறச் செய்யும், சில நேரங்களில் ஆழமான பள்ளங்களை கடக்கச் செய்யும். இந்த மாற்றங்கள் தான் வாழ்க்கையை ஒரு அனுபவமாக மாற்றுகின்றன. அந்த அனுபவங்களின் நடுவே மனிதன் மெதுவாக தன்னையே அறிந்து கொள்கிறான். அவன் வலிமை என்ன, அவன் பொறுமை எவ்வளவு, அவன் மனம் எவ்வளவு பெரியது என்பதை அவன் அந்த பயணத்தின் நடுவே தான் உணர ஆரம்பிக்கிறான். சில நேரங்களில் மனிதன் அமைதியாக அமர்ந்து தன் வாழ்க்கையை நினைத்து பார்க்கும்போது ஒரு கேள்வி எழும். நான் இன்னும் எவ்வளவு தூரம் போக வேண்டும் என்று. அந்த கேள்வி வந்தால் அது பயப்பட வேண்டிய விஷயம் அல்ல. அது ஒரு விழிப்பு. ஏனெனில் அந்த கேள்வி தான் மனிதனை அடுத்த படிக்கு அழைத்து செல்லும். என் தங்கமே, வாழ்க்கையில் நம்மால் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் உருவாக்க முடியாது. சில விஷயங்கள் காலம் எடுத்துக்கொண்டு தான் உருவாகும். ஒரு வீடு கட்டுவதற்கு அடித்தளம் வேண்டும். அந்த அடித்தளம் அமைதியாக உருவாகும். அதை யாரும் பாராட்ட மாட்டார்கள். ஆனால் அந்த அடித்தளம் இல்லாமல் அந்த வீடு நிலைத்து நிற்க முடியாது.
அதேபோல உன் வாழ்க்கையிலும் ஒரு அடித்தளம் உருவாகி கொண்டிருக்கிறது. அந்த அடித்தளம் உன் பொறுப்புகள், உன் உழைப்பு, உன் மனதில் இருக்கும் அன்பு. இந்த மூன்றும் சேர்ந்து உன் வாழ்க்கைக்கு ஒரு உறுதியான வேராக இருக்கின்றன. சில நேரங்களில் அந்த முயற்சிகள் உடனே பலன் தராமல் இருக்கலாம். ஆனால் அதனால் அவை வீணாகவில்லை. ஒரு விதை மண்ணில் புதைக்கப்பட்டவுடன் அது உடனே வெளியில் தெரியாது. ஆனால் மண்ணுக்குள் அது மெதுவாக வளர ஆரம்பிக்கும். அந்த அமைதியான வளர்ச்சி தான் பின்னர் ஒரு பெரிய மரமாக மாறும். என் தங்கமே, வாழ்க்கையில் சேமிப்பு என்றால் அது பணம் மட்டும் அல்ல. மனிதன் சம்பாதிக்கும் அனுபவம் ஒரு சேமிப்பு. அவன் கற்றுக்கொள்ளும் பொறுமை ஒரு சேமிப்பு. அவன் மனதில் உருவாகும் நம்பிக்கை ஒரு சேமிப்பு. இந்த சேமிப்புகள் தான் ஒரு நாள் மனிதனை உண்மையான அமைதிக்கு கொண்டு செல்லும். சில நேரங்களில் உலகம் நம்மை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பேசும். யாரிடம் என்ன இருக்கிறது என்று பார்த்து மதிப்பிடும். ஆனால் அந்த ஒப்பீடுகள் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை காட்டாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் தனி பாதை இருக்கிறது. அந்த பாதையில் நடக்கும் வேகம் வேறுபடும். ஒருவர் இன்று ஓடிக்கொண்டிருக்கலாம், இன்னொருவர் மெதுவாக நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த மெதுவான நடை தவறு அல்ல. அது ஒரு உறுதியான நடை. என் தங்கமே, ஒரு நாள் உன் வாழ்க்கையில் ஒரு அமைதியான மாற்றம் வரும். அந்த மாற்றம் பெரிய சத்தத்தோடு வராது. அது மெதுவாக உன் மனதில் தொடங்கும். நீ உன் வாழ்க்கையை வேறு பார்வையில் பார்க்க ஆரம்பிப்பாய். அப்போது உனக்கு புரியும், நான் இதுவரை சந்தித்த சிரமங்கள் எல்லாம் வீணாக இல்லை என்று. அவைதான் என்னை இன்று இருக்கும் நிலைக்கு கொண்டு வந்தது என்று. அந்த புரிதல் வந்த பிறகு மனதில் ஒரு பெரிய அமைதி உருவாகும். அந்த அமைதி தான் வாழ்க்கையின் உண்மையான செல்வம். ஏனெனில் அந்த அமைதி இருந்தால் மனிதன் எந்த சூழ்நிலையிலும் உடைந்து போக மாட்டான். அவன் மனம் உறுதியாக இருக்கும். அவன் தனது பாதையை அமைதியாக தொடர்வான். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இன்று இருக்கும் சிரமங்கள் நிரந்தரமானவை அல்ல. அவை ஒரு காலம் மட்டுமே. அந்த காலம் கடந்த பிறகு வாழ்க்கை புதிய வாய்ப்புகளை திறக்கும். நீ உன் முயற்சியை நிறுத்தாமல் இருந்தால் அந்த வாய்ப்புகள் உன்னிடம் வந்து சேரும். வாழ்க்கை சில நேரங்களில் நம்மை சோதிக்கிறது. ஆனால் அந்த சோதனைகள் நம்மை உடைக்க அல்ல, நம்மை உருவாக்கத்தான். ஒரு நாள் நீ உன் பழைய நாட்களை நினைத்து பார்க்கும்போது ஒரு விஷயம் புரியும். அந்த நாட்களில் நான் மிகவும் சோர்வாக இருந்தேன். ஆனால் அந்த சோர்வு தான் என்னை பொறுமையாக இருக்க கற்றுக் கொடுத்தது என்று. அந்த உணர்வு வந்த பிறகு உன் மனதில் எந்த வருத்தமும் இருக்காது. ஒரு அமைதியான நன்றி உணர்வு மட்டும் இருக்கும். என் தங்கமே, வாழ்க்கை நம்மை சில நேரங்களில் மெதுவாக மாற்றுகிறது. அந்த மாற்றம் வெளியில் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உள்ளத்தில் அது ஒரு பெரிய வலிமையை உருவாக்குகிறது. அந்த வலிமை தான் ஒரு நாள் உன்னை உயரமாக நிற்க வைக்கும். அந்த நாளில் உன் வாழ்க்கையை பார்த்து நீ சிரிப்பாய். ஏனெனில் அந்த நேரத்தில் நீ புரிந்து கொள்வாய், இந்த நீண்ட பாதை வீணாகவில்லை என்று. இந்த சிரமங்கள் எல்லாம் என்னை வலிமையான மனிதனாக மாற்றியது என்று. அந்த உணர்வு தான் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி. அந்த வெற்றி பணத்தால் மட்டும் வராது. அது மனத்தின் வளர்ச்சியால் வரும். என் தங்கமே, அதனால் உன் மனதை காப்பாற்று. உன் நம்பிக்கையை விடாதே. உன் முயற்சியை நிறுத்தாதே. வாழ்க்கை மெதுவாக உன்னை ஒரு நல்ல இடத்திற்கு அழைத்து செல்லும். அந்த நாள் வந்தால் நீ அமைதியாக உன் உள்ளத்தில் ஒரு நிம்மதியை உணர்வாய். அந்த நிம்மதி தான் நீ இத்தனை நாட்களாக தேடிய செல்வம் என்று அப்போது புரியும். அந்த உணர்வு வந்த பிறகு வாழ்க்கை எவ்வளவு எளிதாகவும் அழகாகவும் தெரியும்.